குட் மார்னிங் எவ்ரிபடி. இங்கே நாம் காண்பது தோட்டத்து பல்லி, அதாவது ஓரியண்டல் கார்டன் லிசார்ட். இதன் அறிவியல் பெயர் கலோட்ஸ் வெர்சிகலர். இந்த பல்லிகள் தோட்டத்தில் காணப்படும் புழு பூச்சிகளை உண்ணும். செடிகளுக்கு தீங்கு தரும் பூச்சிகளை உண்டு நமக்கு நண்பனாக மாறுகிறது. வழக்கமாக தென்னம்பாளை அருகே அமர்ந்து தேனெடுக்க வரும் குளவிகளையும் தேனீக்களையும் இவை வேட்டையாடி கொண்டிருக்கும். நான் அங்கே தேடிவிட்டு வந்தேன். ஆனால் அது இன்று கீழே வந்துள்ளது. என்னால் உடனடியாக இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடலில் காணப்படும் நிறமி செல்கள்தான் இவற்றின் நிறமாற்றத்திற்கு காரணம். இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை அடாப்டேஷன் என்று கூறப்படும். ஆண் பெண் கார்டன் லிசார்ட்ஸ் இரண்டிற்குமே தலையிலிருந்து கழுத்து வரை கிரஸ்ட் உள்ளது. இதனால் இது கிரஸ்டட் ட்ரீ லிசார்ட் எனப்படும். இலைகளின் நடுவே இது அமர்ந்திருப்பதை உற்று நோக்கினால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். டெய்லர் பேர்ட் கூட்டிலிருந்து அதன் குஞ்சை சாப்பிட்டதும் இந்த தோட்டத்து பள்ளிதான். செண்பகச் செடியின் இலைகளை உண்டு கொண்டிருந்த டெய்ல்டு ஜேயின் கேட்டபில்லர்ஸை சாப்பிட்டதும் இந்த தோட்டத்து பள்ளிதான். இதன் எச்சத்தை கூட்டின் அருகே இலையின் மேல் பார்த்துள்ளேன். நான் தண்ணீர் ஊற்ற செல்லும்போது திடீரென அங்கிருந்து குதித்து ஓடுவதையும் பார்த்துள்ளேன். They can be called as bioregulators of crop pests. இதன் நீளமான சாட்டை போன்ற வாலை பாருங்கள். ஆனால் வீட்டுப் பல்லியைப் போல் இதனால் தன் வாலை இழந்துவிட்டு ஓட முடியாது. வறண்ட காலங்களில் இது பிரவுனாக தோன்றும். மழைக்காலங்களில் பச்சை நிறத்துடன் காணப்படும். இந்த நிறமாற்றம் காமோஃப்ளாஜ் எனப்படும். இவை செடிகளுக்குள் மறைந்திருந்து இரையை பிடிப்பதற்கு உதவுகிறது. இதன் எதிரிகளான ஸ்னேக்ஸ், பேர்ட்ஸ் இவற்றிலிருந்து தற்காத்து கொள்ளவும் இது உதவுகிறது. இங்கே பாருங்கள், இது புளுமேரியா பியூடிகா செடியின் இலைகளுக்குள் மறைந்து தன்னை பசுமையாக காட்டிக்கொண்டுள்ளது. உடலில் காணப்படும் நிறமி செல்கள்தான் இவற்றின் நிறமாற்றத்திற்கு காரணம். பாருங்கள், வெகு நேரமாக
உணவுக்காக அசையாமல் காத்து கொண்டுள்ளது. இப்போது டைரக்ஷன் மாற்றி சிறிது வெளியே வந்துள்ளது. இரையை நோக்கி தகுந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருப்பது போன்று தோன்றுகிறது. காமோஃப்ளாஜ் என்பது தமிழில் உருமறைத்தல் என்று பொருள்படும். மனிதனுக்கு தீங்கு தராவிட்டாலும் இது பிளட் சக்கர் என்று கூறப்படுகிறது. இந்த பெயர் தவறாக தரப்பட்டுள்ளது. பருவம் அடைந்த கார்டன் லிசார்ட் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்துடன் தோற்றம் தருவதால் இந்த பெயர் வந்தது. இந்த தோட்டத்து பல்லி இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. சில சமயங்களில் எதிரிகளை வார்ன் பண்ணுவதற்காக புஷ்அப் செய்யும். இங்கு என்னை பார்த்து புஷ்அப் செய்து என்னை எச்சரிக்கிறது போலும். மேலே தாவிவிடும் என்று பயந்து அங்கிருந்து நான் வந்துவிட்டேன். ஆனால் நான் அதன் எதிரி அல்ல. எனினும் அவை தொல்லை தரும்போது கட்டுப்படுத்தப்படத்தான் வேண்டும். இயற்கை நமக்கு அநேக உண்மைகளை புலப்படுத்தும். Thank you for listening.